நான் பார்த்ததிலேயே மிக மோசமான நிகழ்ச்சி, கேவலமான ஏற்பாடு என விஜய் டிவிக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் நடிகரும் இயக்குனருமான பிரதாப் போத்தன். 1000 படங்களுக்கு இசையமைத்து எவரும் செய்ய முடியாத மாபெரும் சாதனையை செய்துள்ள இளையராஜாவிற்கு நடக்கும் பாராட்டு விழா என்பதால் பெரும் எதிர்பார்ப்புடன் வந்த பல ஆயிரம் ரசிகர்களையும் பிரபலங்களையும் வெறுப்பேற்றும் விதமாக மோசமாக நிகழ்ச்சியை நடத்தி முடித்திருக்கிறது விஜய் டிவி. நிகழ்ச்சிக்கு போய் வந்த பலரும் தங்களுக்கு நேர்ந்த கடுமையான அனுபவத்தை பகிர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் நிகழ்ச்சியின் விருந்தினர்களில் ஒருவரான பிரதாப் போத்தன் தனக்கு நேர்ந்த சங்கடத்தை ஃபேஸ்புக்கில் பதிவிட்டுள்ளார். அதில் ஏகப்பட்ட அழைப்புகள், நான் இயக்குனர்கள் குழுவிலும் நடிகர்கள் குழுவிலும் இருப்பதாக தெரிவித்தார்கள். நானும் அதை நம்பி சென்றேன். ஏனெனில் இளையராஜாவின் சிறந்த பாடல்கள் சில என்னை வைத்து படமாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஒரு இயக்குனராக அவர் எனக்கு தந்ததெல்லாம் சிறந்த பாடல்கள்தான். இதுவரை சரியில்லாத பாடல்களை அவர் என் படங்களுக்கு கொடுத்ததே இல்லை. கடைசியாக நாங்கள் இருவரும் இணைந்து பணிபுரிந்த யாத்ரா மொழி மற்றும் வரவிருக்கும் ஒரு மலையாள படம் என அனைத்திலும் மிக நல்ல பாடல்கள். சரி, இந்த விஜய் டிவி நிகழ்ச்சிக்கு வருவோம். சீக்கிரம் போய்விடலாம். அப்போதுதான் மாஸ்ட்ரோ இளையராஜாவின் ஆசையை பெற முடியும் என நினைத்து வந்து சேர்ந்தேன். ஆனால் ஒரு பள்ளியில் நடக்கும் நிகழ்ச்சியை போன்றே ஆயத்த பணிகளை மேற்கொண்டிருந்தது விஜய் டிவி. என்னுடைய பாடல்கள் எதுவும் அங்கே அரங்கேற்றப்படவில்லை. கௌதம் மேனனின் படங்கள் வரிசையில் மட்டும் என் இனிய பொன்னிலாவே மற்றும் கோடை கால காற்றே பாடல்கள் பாடப்பட்டன. பிறகு இயக்குனர்கள் வரிசையிலும் நான் அழைக்கப்படவில்லை. எனக்கு அது பெரிதாக பாதிக்கவில்லை. காரணம், எனது சர்க்கரை அளவு அதிகமானதால் இயற்கை அழைப்பு. அதனால் எழுந்து சென்று விட்டு வந்தால் அப்போதும் இயக்குனர்கள் விடாமல் தொணத்தொணத்து கொண்டிருந்தார்கள். பிறகு நடிகைகள் பேச்சு, அவையெல்லாம் கமலின் வருகையை பிரகடனப்படுத்தவே நடந்தன. எல்லாம் முடிந்து லாஸ்ட் ஆஃப் த ரிங் பாணியில் காத்திருந்தமைக்கு விருந்தாக சுமார் 11 மணி அளவில் மணிரத்னத்தின் கீதாஞ்சலி பாடல் ஓ பிரியா பாடப்பட்டது. அப்போது நான் கிளம்ப ஆயத்தமானேன். அந்நேரம் நிகழ்ச்சியின் பொறுப்பாளரான ஒரு பெண் வந்து, அடுத்து நீங்கள்தான், மலையாள நடிகர்கள் சார்பாக நீங்களும் ஜெயராமும் மேடை ஏற வேண்டும் என கூறினார். ஒரு நடிகராக மலையாளத்தில் அவர் பாடலுக்கு நான் நடித்ததில்லை. இயக்குனராக நான் அவருடன் மலையாளத்தில் ஒரு படம் இயக்கியிருக்கிறேன். நான் எப்படி மலையாள பட உலகம் சார்பில் என்று கேட்டால், அந்த பெண் கராராக நீங்கள் இருந்தே ஆக வேண்டும் என்று நடிகர்கள் வரிசையில் கண்டிப்பாக பேச வேண்டும் என அடம் பிடித்தார். நான் முடியாது என்று கிளம்பிவிட்டேன். இந்த விஜய் டிவியின் எப்போதுமான தங்கள் பாணி அட்டூழியங்களால் ரூபர்ட் முர்டோக்கின் பெயரை கெடுக்கின்றார்கள். ஒரு மாஸ்ட்ரோவுக்கு மரியாதை செய்யும் விதம் இதுவல்ல. நான் பார்த்ததிலேயே மிகவும் மோசமான நிகழ்ச்சி இதுதான் என பிரதாப் போத்தன் எழுதியுள்ளார்.